இளைஞர்கள் கண்ணில் விவசாயத்தை பார்க்குறது எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட அனுபவத்தில் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இன்றைய இளைஞர்களுடைய கனவு விவசாயத்தை நோக்கி பெருசாக இல்லை. பெரும்பாலும் இவங்களுடைய கனவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடி செக்டாருக்கு எப்படி போகலாம், அமெரிக்காவுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவோடு தான் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழல் பொதுவாக கிராமப்புறத்துலேருந்து வெளியே வர இளைஞர்கள் எல்லாமே விவசாயத்தை விட்டு வெளியேறணும். அது ஒரு கடுமையான பணி, வெயில் நின்று வேலை செய்யணும், ட்ரெஜரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறதுனால அவங்க பெரும்பாலும் அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. சீக்கிரம் மாறும் நம்புவோம் சார். நிச்சயமாக மாறணும், மாறி தான் ஆகணும். நன்றி. ஏன்னா எல்லாரும் சாப்பிடணும். ஆமாம். அனந்து சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்று, இளைஞர்களுக்கு அந்த கனவு விற்பனையை மாற்றணும். சென்னைக்கு போனால் பெரிய விஷயம், பெங்களூர் போகிறது பெரிய விஷயம், இல்லை ஐடிக்கு போகிறது பெரிய விஷயம் அப்படிங்கிறத விட இன்னொன்று, இது உள்ளேயே இந்த என்டர்பிரைசஸ் இன்னமும் நம்மளது சிறு சிறு விவசாயம் ஜொலிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். விவசாயத்திலேருந்து வரக்கூடிய சிறு வியாபாரங்கள் அங்கேயே நடக்க முடியும். சின்ன சின்ன என்டர்பிரைசஸ் அங்கேயே கூட சீராக விளங்க முடியும். அவர்களுக்கு அதற்கான முனைப்புகளும் அதற்கான ஏற்பாடுகளும் நடக்கணும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான உரையாடல்கள் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கிறதும் திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறதும், இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு விவசாயத்தை பற்றி பேசுறதுமே முக்கியமாக தோணுது. ப்ரொஃபஸர் டீம் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். இப்போ தம்பி பாமேன்னு சொன்னார், பட் அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய ஆர்வம் உருவாகிட்டு இருக்கு. பிகாஸ் நான் இளைஞர்களோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மூவ் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி ஒரு கிராமத்தில் போய் திரும்பியும் இந்த வேளாண்மையில் ஈடுபாடு இருக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். இது ஒரு பெரிய கான்செப்ட் இன்றைய இளைஞர்களுக்கு வந்திருக்கு. அதுவும் உங்கள் படம் விவசாயி வந்த பிறகு நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அந்த ஒரு பெருமையை வந்திருக்கு. கருத்துக்களை ஒவ்வொரு கருத்தாக எடுத்து அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா இன்னும் நிறைய இளைஞர்கள் இதில் ஈடுபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யூ ஹாவ் எ மோர் இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே அதர் தேன் அஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.